வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இது முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியது என்னென்னா, இந்த யுத்தத்தை பற்றி வேதத்தில் போட்டிருக்கு. யுத்தங்களையும் செய்களையும் கேள்விப்படுவீர்கள்னு. ஆனால் யுத்தம் வந்துட்டுருக்குது, பார்த்துட்ருக்குறோம். இதனால் நிறைய பேருக்கு தொல்லைகள், நிறைய பேர் மனிதர்கள் மறிக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தார்களோ அறிகிறார்களோ அறியாதவர்களோ இருக்கிறார்களோ தெரியாது. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் அவர்கள் எங்கு செல்வார்கள்? மறித்த பின்பு ஒன்று. ரெண்டாவது இந்த போரினால் நிறைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் சம்டைம்ஸ் எல்லாமே நெசசிட்டியாகவும் மாறுது. மக்களுக்கு கஷ்டப்படாதபடி நம்ம ஜெபிப்போம். ஆனால் எரேமியா 49 போடப்பட்டிருக்கு, ஏலாமிலே என் சிங்காசனத்தை வைப்பேன்னு சொல்லிட்டேன். ஏலாம்ன்றது இப்போ சண்டை நடக்கிற இடம் தான். அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே கர்த்தர் சொன்ன அதை கொடுத்தது ப்ராஃபஸி. அதுதான் அவருடைய சிங்காசனத்தை வைக்கப்படும். மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் விரட்டி எடுக்கப்படவும், கர்த்தருடைய சித்தம் மட்டும் அங்கே நடக்கவும் நம்ம ஜெபிப்போம். தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவருடைய ஆதீனத்தில் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆகவே நாம் ஆண்டவரே இப்படி நடத்துங்கலாம் சொல்ல முடியாது. அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம மக்களுக்கு ரொம்ப சேதம் இல்லாதபடி காப்பாற்றுங்கன்னு மட்டும் ஜெபிக்கலாம். ஏழைப்பாடுங்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எந்த ஒரு யுத்தம் வந்தாலும் அவங்க சமைப்பாங்க, வெளியேற்றங்கள் வரும், எங்கேயும் பொருட்கள் கிடைக்காது, கஷ்டம் அடைவார்கள். இதெல்லாம் வராதபடி நம்ம ஜெபிப்போம். சீக்கிரமாக யுத்தம் முடிவுக்கு வரவும் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்த்துட்டு வருகிறோம். கர்த்தாவே, இப்போ இந்த யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் எழுதாதது ஒன்றும் இல்லை, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உங்கள் சித்தத்தில் தலையிடுறதுக்கு எங்களுக்கு ரைட் கிடையாது. ஆனாலும் கர்த்தாவே, உண்மை நம்புகிறவர் எப்போவுமே காப்பாற்றப்படுவான் என்ற சனவாசனத்தை நினைவு கூட்டுகிறோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ரொம்ப கொடுமைக்கான நிலைமைக்கு போகாமல் இருந்து, கஷ்டப்படாமல் இருந்து, கர்த்தாவே சீக்கிரமாக இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வர என் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே, எல்லாத்தையும் மாற்றி போடும், ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்துக்கு துதிக்கான மகிமையை செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் கேட்பீர். அதுக்காக உண்மை நன்றி எழுது ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆசீர்வாதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.